ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஓகே. நாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா சொர்க்க வாசலை பார்க்க போறோம். சொர்க்க வாசலை பார்க்க போறோமா? இல்ல சொர்க்க வாசல் மூவியோட ட்ரெய்லர். அதான் நம்மளோட ஆர்ஜே பாலாஜியோட மூவி. அதாவது எல்லாம் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் நல்ல ஒரு டிஃபரெண்டா இருக்கும். ஒரு கொஞ்சம் காமெடி கலந்து இருக்கும். இப்போ வந்து இந்த போஸ்டர்லாம் பார்க்க ரத்தம் அதாவது நல்லா இருந்தது. டிஃபரெண்டான டீசரா இருந்தது. அடுத்தது வேற ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறப்பான்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மினட் கொஞ்சம் போல்டான கொஞ்சம் அப்படியான ஒரு கேரக்டரா இந்த மூவில வர போறாரு போல இருக்கு. வந்து எனக்கு தெரியல, ஒரு புது டைரக்டர் மாதிரி இருக்கார். இன்னும் தெரியல. அது ஒரு நெக் பெஸ்ட் படமா தெரியல. தெரிஞ்ச அவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன் மறைங்க. சரி, இப்போ டெய்லரை பார்த்துட்டு வந்து எப்படி கண்டு சொல்றேன். For their creative projects. I would know I'm one of them. நான் பதட்டமா தான் இருக்கு. இந்தியன் பிரசிடென்ட்லயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. நட்ராஜ் கொஞ்சம் படங்க கொஞ்சம் காலமா நட்ராஜ் வந்துட்டு பாலாஜி சொல்லடாகவன் கருணாஸ் அந்த நரகத்தை தப்பிக்கணும். ஜெயில்ல போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். தனியா ஒரு சாம்ராஜ்யம் நடத்தக்கூடாது. யாரப்பா? இங்க நம்ம போலீஸா அவன் போலீஸா? நீ வெளியில போகணும்னு கேட்டேன். நம்மளோட அணி அணி செல்வராமன் மாசா செய்தாரா? அப்படி ஒரு சாதி ஒருத்தங்கிட்ட கிடைச்சா அவன் அதை திறந்து உடைச்சிட்டு போவான். எனக்கும் விளங்கிட்டு. அதாவது ஒரு பெரிய ஒரு ரவுடி கும்பல் இருக்கு மாதிரி இருக்கு. அப்படித்தானே? அதுக்கு ஹெட்டே நம்மளோட செல்வராகவன் மாதிரி தான் இருக்கு. செல்வராகவன் காட்டி இருக்கிற சீன்ஸ் எல்லாம் பாக்கிங்க தனுஷ் இவ்வளவு காலம் செல்வராகவன் தன்னோட மூவிஸ்ல எப்படி காட்டியிருக்காரோ அதே மாதிரி இப்ப செல்வராகவன் வந்திருக்கான்ற மாதிரி இருக்கு. அதுதானப்பா? என்ன சிரிக்கிறீங்க? அப்படிதான் இருக்கு. சிரியக்கூடாது. இந்த செல்வராகவன் இந்த டைட்டில் இந்த டெய்லர் எல்லாத்தையும் வச்சு வந்து சொக்க வாசல் அப்புறம் ஜெயிலுக்கு அடைச்சு கொண்டு இருக்கிறாரு. அது வந்து செய்யாத புலைக்கு வந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆர்ஜே பாலாஜி வந்த அப்புறம் தெரியும். அங்க அது பெரிய ஒரு நெட்வொர்க் அந்த ஜெயில் வடச்சின்ன மாதிரி ஜெயிலுக்குள்ள நடக்கிறத காட்டி போட்டு அவர் அதுல இருந்து வெளியில வர சம்பவம் செய்ய வேண்டி வருது. அந்த சம்பவம் செஞ்சுட்டு ஒரு வெளியில வர நான் நினைக்கிறேன். அந்த டெய்லர் பார்த்து நான் ஒரு கதை சுத்திக்க டெய்லர் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சத்துல இருந்து அணி இந்த வாய்ஸ் கேட்டு மெல்லமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட் கூடி வந்துச்சு. அந்த டெய்லர் கேட்டு இன்னும் கொஞ்சம் சவுண்ட் கூட்டினா இங்கிலீஷ் பாட டெய்லர் எல்லாம் இப்ப பாருங்க. இந்த ரீசெண்டா தான் இந்த ரெண்டிங் ஒரு பாட்டு அந்த மிக்ஸ் பண்ணிடுறது அந்த டெய்லரோட சேர்த்து. முந்தின டெய்லர்னா மியூசிக் மட்டும்தான் வரும். மியூசிக்கோட இந்த பிஜிஎம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படங்கள் பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஒரு ரிமிக்ஸ் மாதிரி இருக்கும் பாட்டு. அந்த டெய்லர் ஜவானேசிக் அப்படி வரும். அதே மாதிரி இதுலயும் அந்த மியூசிக் ஆனால் இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் வேற இருந்தா மியூசிக் யாரு? மியூசிக் நல்லா தான் தானே. மியூசிக் டைரக்டர் வந்து கிறிஸ்டோ எக்ஸேவியர். கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல.
புதுசா இருக்கு எனக்கு புதுசா இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அவதான் அந்த லவர் அவ அந்த ஒரு 3 ஹீரோ மேரட மூவி ஒன்றுல நடிச்சிருந்தாங்களே, அந்த ரீசெண்டா வந்த மூவி, அந்த மூவியில் அவ மற்றது இந்த படத்துல உங்களுக்கு தெரியும் லூசிபர் படத்துல அந்த மகள் இந்த ரெட் கடிக்க நடிப்பாங்க. அவ வந்து மலையாளத்துல ஃபேமஸ். லைக் பண்ணிருப்பாங்க. டெய்லர் வந்து ரொம்ப தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. டெய்லர் வந்து ஏன்னு சொன்னா அந்த நரகம்ன்றதை காட்டுற மாதிரியான ஒரு அதான் ஜெயிலுக்கு மாட்டிக்கிறது, அதுக்கு இது செய்யணும். அந்த மாதிரி சொல்லிருக்கோம். டெய்லர் வந்து சூப்பரா இருக்கு. என்ன பார்த்தாலும் உங்களுக்கு எனக்கும் சூப்பரா இருக்கு. ஆனா இதுல டோட்டலா நம்மளோட ஆர்ஜே பாலாஜி டிஃப்ரெண்டா ஒரு கேரக்டரா வர போறன்ற மாதிரி தான் தெரியுது. செல்வா வந்து முழு நேர வில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடமும் முடியும் சிரிக்க மாட்டேன்ப்பா காசு இருந்தா கூட என்ற மாதிரி சீரியஸ்னஸா இருக்கிறார். ஆனா அவருக்கு போட்ட அந்த கெட்டப் அவ்வளவு சீரியஸ்னஸ் தெரியுது. வித்தியாசமா இருந்தாலும் அது எனக்கு அவ்வளவு செட் ஆன மாதிரி தெரியல. சோ சொர்க்கவாசல் மூவி என்ன மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளோட ஆர்ஜே பாலாஜி எப்படியாச்சும் ஒரு சின்ன 2-3 காமெடியாச்சும் போட விடமா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் நம்மளோட இல்ல எங்கேயாச்சும் ஒரு 2-3 இடத்துலயாச்சும் நம்மளோட ஆர்ஜே பாலாஜி தன்னோட அந்த தனக்கண்டு இருக்க சில காமெடி, அதாவது என்னப்பா நான் ரவுடி தான் எவ்வளவு இந்த இப்ப கடைசியில நம்மளோட தனுஷ் மாதிரி சொன்னாங்க இப்ப பாத்தா ஆனா அந்த இப்ப ஒரு மூவில நடிச்சிருந்தாரு அந்த இதுலயே வந்துருந்துச்சப்பா என்னண்டா அந்த டே வேலைக்குதுடானா அவர் சொல்லிக்க சிரிப்பு வர மாதிரிதான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு சீன் நல்லா ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க. நீங்க சிரிப்பு வர மாதிரி. அதான் நீங்க வந்து அந்த படத்துக்குள்ள போய் பார்க்காம நீங்க அது ஆர்ஜே பாலாஜியா பாக்குறீங்க, ஒரு கேரக்டரா பார்க்காம. அது சரிதான். சோ அந்த மூவிக்குள்ள போனாதான் கேரக்டரோட கேரக்டரா பார்க்கணும். கேரக்டர் ஆர்ஜே பாலாஜி சிரிப்பு வந்தா நோ 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 ஆர்ஜே பாலாஜி அது என்னடா நாங்க ஆல்ரெடி அவர் செஞ்ச படங்களை வச்சு பாக்க அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகிட்டு நாங்க என்ன செய்யறது? நீங்க படத்தை தான் பார்க்கணும், ஆர்ஜே பாலாஜி பார்க்கணும். இந்த டெய்லர் பார்த்து எனக்கு இந்த டெய்லரோட பாக்க அந்த சீன் நல்லா. எனக்கு அந்த புதுப்பட்ட தனுஷ் வந்து கத்துற மாதிரி அந்த கத்துற மாதிரி அந்த சீன் அந்த இம்பாக்ட் இருந்தது. உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா சொல்லுங்க. அந்த திரும்ப ஒரு சீன்ல எல்லாம் அடிச்சு போட்டு நடுவுல நிப்ப போயிருக்காரு வாகனத்துல, அந்த மாதிரி இருந்துச்சு. சோ ஓகே, நவம்பர் 29ஆம் தேதி வரப்போது சொர்க்கவாசல். கொஞ்சம் கூட காய்ச்சிட்டோம். கருத்து முரண்பாடு இருந்தால கூட காய்ச்சிருக்கோம். எல்லாரையும் குறைய காய்ச்சிருக்கோம். மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சிருங்க. நன்றி. டாட்டா பாய்.